ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, அந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மித்தும் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அப்படி கிடையாது. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனோட மெயின் அட்வான்டேஜ் வேறு, ஆனால் நம்ம மக்கள் எடுத்துக்கிற அட்வான்டேஜ் வேறையாக இருக்குது. ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் போனால் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டுருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வெளியிலேருந்து எடுப்பாங்க, பேப்பர் திருத்துறதும் வந்து வெளியிலேருந்து எடுப்பாங்க. ஸோ மீறி போனால் அண்ணா யூனிவர்சிட்டி வேல்யூஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வேல்யூஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து பண்ணுறதில்ல, அதே மாதிரி அட்டானமஸ் வேல்யூஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணுறதில்ல. ஸோ அதாவது ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதில்ல அப்படிங்கிற மீன்ஸ் ரொம்ப இப்போ 10 மார்க் வர வேண்டிய இடத்துல வந்து 10 மார்க் போடுறாங்க, இல்லை 11 மார்க் போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து 8 மார்க்கோ 7 மார்க்கோ வந்து குறைச்சி வந்து போகிறதில்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறப்போ வந்து மார்க் குறைச்சும் அட்டானமஸ் காலேஜில் மார்க் ஏற்றியும் வந்து போகிறதில்ல. அப்போ வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து சேம் தான். நீங்கள் அட்டானமஸில் படிச்சிங்கனாலும் ஒன்று தான், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கனாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து பெரிய அட்வான்டேஜாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ கொஸ்டின் பேப்பரே எடுக்கிறாங்க அப்படின்னா வெளியிருந்தால் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வெளியிருந்தால் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அதில் கொஸ்டின் பேப்பர்லாம் யாரும் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து சொல்லிட மாட்டாங்க. ஸோ இப்போ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனோட ரியல் அட்வான்டேஜ் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கரிக்குலம் வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து ரியல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கட் ஆஃப், இப்போ கவுன்சிலிங் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200லேருந்து 75 வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த 75 இருக்கிற 75 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்காகவும் கரிக்குலம் டிசைன் பண்ணணும், 200 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்காகவும் கரிக்குலம் டிசைன் பண்ணணும். அப்போ அதாவது சிலபஸ் சொல்கிறேன், நான் வந்து சொல்கிறது வந்து அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் கண்டென்ட்டை சொல்கிறேன். அப்போது எல்லாருமே படிக்கக்கூடிய அளவுள்ள ஒரு கண்டென்ட்டை தான் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலபஸில் நிறைய ஈஸியான கண்டென்ட்டு, பேசிக் கண்டென்ட்டெல்லாம் வந்து இருக்கும். அதாவது ரொம்ப பேசிக்கான இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஆனால் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ரியல் இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்படுதோ, ஸோ என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ஸை உள்ளே கொண்டு வர்றோம், அந்த கோர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா காலேஜஸ்னாலையும் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஓகே? அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற எல்லா காலேஜஸ்னாலையும் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது ஒரு மேண்டேட்ரியான, அதாவது கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செலவு இருக்குன்னா அதை வந்து பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற கரிக்குலம் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அட்டானமஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓன் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க வந்து எவ்வளோ அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடு, ஸோ இப்போ வந்து பைத்தான் படிச்சிருந்தா போதுமா, இல்லை C++ படித்தா போதுமா அப்படிங்கிற நீடு அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை வந்து ஃப்ரீ ஃப்ரேம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்து வந்தீங்கன்னா அடுத்தடுத்து அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ண முடியாது. அதிகமாக வந்து அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கரிக்குலம் இருக்கும். அடுத்த ரெகுலேஷன் வர்றப்போ தான் அடுத்த கரிக்குலம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து BOS மீட்டிங் இருக்கும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் இருக்கும். அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் என்ன வந்து நமக்கு வந்து ரீஃப்ரேம் பண்ணணுமோ அதை அமெண்ட்மெண்ட் போட்டு அடுத்தடுத்த செமஸ்டர்லேயே வந்து அவங்களால வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரியல் அட்வான்டேஜ் ஆஃப் அட்டானமஸ் காலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சப்ஜெக்ட்ஸோட வெயிட்டேஜஸை வந்து கொஞ்சம் மாற்ற முடியும். அதாவது இப்போது 2 பேப்பரை வந்து நீங்கள் முன்னாடியே படிச்சுக்கலாம். ஸோ அட்டானமஸ்லி இருக்குது, ஆனால் அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் என்னென்னா ஒரு ஃபைனல் செமஸ்டர் இருக்கிற 2 பேப்பரை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 7th செமஸ்டர் இருக்கிற பேப்பரை முன்னாடியே வந்து படிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு NPTEL கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் வேவர் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிரெடிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது வந்து கேரி பண்ணிவிட்டு அந்த 7th செமஸ்டர் 8th செமஸ்டரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மெயினாக ப்ராஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து இல்லை இன்டர்ன்ஷிப் போகலாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்டானமஸில் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்டானமஸில் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணலாம். அனாலிஸ்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னென்னா எல்லாருமே வந்து இன்டர்ன்ஷிப் போகிறதில்ல. ஸோ ஒரு சில பேர் போகிறாங்க, ஒரு சில பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் தான் வந்து அட்டானமஸ் காலேஜில் இருக்கா தவிர வெறும் பாஸ் பண்ணி விடுறது மட்டுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜோட வேலை கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்டானமஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது NAC ஆகட்டும், NBA ஆகட்டும், அடுத்து வந்து
அட்டானமஸ்க்கு ஒரு கமிட்டி வரும். அந்த கமிட்டி வந்து இல்லை இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அட்டானமஸ் கொடுக்குறாங்க. அப்போது கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ், பேசிக் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு அட்டானமஸே கிடைக்கும். அப்போது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் வந்து அட்டானமஸ் காலேஜில் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ ஒரு லேப் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேண்டேட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டுமே இருந்தது அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எலிஜிபிள், ஓகே. ஆனால் அட்டானமஸுக்கு அது எலிஜிபிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் மார்க் அதிகமாக வாங்கணும், அட்டானமஸ் வந்து நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு வேணும், 10 வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிஷ்னல் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? அடிஷ்னல் லேப் ஃபெசிலிட்டிங்கிறது இதில் கரிக்குலமில் இல்லாத ஒரு லேப் ஃபெசிலிட்டி அடுத்ததாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கரிக்குலமில் வந்து ஒரு சாஃப்ட்வேரே இருக்காது, ஆனால் அதை வந்து இந்த காலேஜில் சொல்லித்தராங்க அப்படின்னா அது அடிஷ்னல் ஃபெசிலிட்டியாக நம்ம கணக்காட்டுவோம். அந்த மாதிரி வந்து அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜஸில் நிறையா இருக்கும். அதை வந்து மாணவர்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் வந்து அட்டானமஸ் காலேஜ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வெறும் வந்து பாஸ் மார்க்காக மட்டும் இல்லை, அட்டானமஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கரிக்குலம் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.